இன்னைக்கு நம்ம இந்த கன்னிபால் சீரிஸ்ல உள்ள சீசன் 2 ஓட எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நிறைய ஆர்மி ஃபோர்ஸும் ஃபயர் ஃபைட்டர்ஸும் அந்த கூகை வில்லேஜ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜே அப்படியே பரபரப்பா இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் இந்த குழந்தைகளை அடைச்சு வச்சிருந்த அந்த குகைக்கு தான் போறாரு. அப்படியே போய் அங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ வித்தியாசமா இருப்பார்ல ஒரு ஆளு. அவரு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராரு. நம்ம ஹீரோ அந்த ஆளை அடிச்சு தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆளு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். சரி இவன்ட்ட சண்டை போட்டு ஆகாது அப்படின்னு அந்த குகையை விட்டு நம்ம ஹீரோ வெளில வந்துடுறாரு. நம்ம ஹீரோ ஓடுறாரு. இந்த ஆளும் பின்னாடியே துரத்திட்டு வரான். ஆனா ஒண்ணு, இந்த ஆளு என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த ஆளுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஆள்கிட்ட தப்பிச்சு ஓடி வந்து ஒரு புதருக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்காரு. அந்த ஆளே கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று தேடிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோ எஞ்சி வந்துடுறான் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு. ஆனா அந்த ஆளு நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். எப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கையில ஒரு கீரை போட்டுட்டு இருப்பான். அந்த ஆளு அந்த ரத்த வாடையை மோப்ப முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். இது எப்படி அவன் பண்றான் அப்படி சொல்லிட்டு ஷாக்கான நம்ம ஹீரோ அங்கிருந்து ஒரு பல்ட்டி அடிச்சு அப்படியே எஸ்கேப் ஆகுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க எமஸ்டா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசருக்கு பதிலா அந்த கோட்டஸை சேர்ந்த ஒரு ஆள் வந்திருப்பான். அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கன் எடுத்து நம்ம அங்கிள் அப்படியே சுட்டுறான். அப்படியே அந்த லேடி போலீஸ் ஆபீசரையும் சுடலான்னு வரான். ஆனா அவங்க அவனோட கண்ணை காலால் தட்டி விட்டு அந்த ஆளை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து முதல்ல உள்ள போங்க, பத்திரமா போயிட்டு சேஃபா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்களோட பொண்ணை அழைச்சிட்டு பக்கத்துல உள்ள ரூம்ல போயிட்டு சேஃபா உட்காடுறாங்க. இங்க எப்படி கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அந்த ஆளு நம்ம ஹீரோட ரத்தத்தை மோப்பம் முடிச்சு தானே ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு மரத்துக்கு மேல உட்காந்துட்டு அவரோட ஷர்ட்ல கொஞ்சம் ரத்தத்தை எல்லாம் தடவி அந்த மரத்துக்கு கீழே போட்டு வச்சிருப்பாரு. அந்த ஆளு வந்து அந்த ஷர்ட் எடுத்து பார்க்கும்போது மேல இருந்து நம்ம ஹீரோ ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த ஆளு மண்டையிலே போட்டுறாரு. அந்த ஆளும் பொத்துன்னு விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ அந்த கல்லை வச்சு மறுபடியும் அடிக்கிறாரு. அவன் அவ்வளவுதான் அப்படியே மட்டையாயிட்டான், இரும கிளம்ப மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆள் டக்குன்னு கிளம்பிடுறான். இந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ ஒரு பள்ளத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஆனா நல்ல வேலையா கீழே ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறுல தான் நம்ம ஹீரோ விழுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ஹோட்டலை தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபேக் போலீஸே அந்த லேடி டிடெக்டிவ் இருக்காங்களே அவங்கள பிரெக்னன்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம அவங்கள போட்டு மொத்து எடுக்கிறான். நம்ம ஹீரோயினும் நம்ம இப்படி சும்மா உட்காந்துட்டு இருந்தா சரி வராது, நம்மளும் போயிட்டு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. பார்த்தா நம்ம ரிலேட்டிவ் அங்கிள் 2 இடத்துல குண்டடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அந்த ஃபேக் போலீஸே அந்த பிரெக்னன்ட் லேடியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த ஃபேக் போலீஸ் அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்காங்கல்ல அவங்கள போட்டு நல்லா லாக் பண்ணிடுறான். ஆல்மோஸ்ட் ஆகிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணோன்னே நம்ம ஹீரோயினை திருப்பி சுடலான்னு வரான். டக்குன்னு அந்த லேடி போலீஸ் அந்த ஆளை அட்டாக் பண்றாங்க. இப்படி அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த ஃபேக் போலீஸ் இருக்கான்ல அவன் அவனோட கன் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போறான். அவன் மட்டும் அந்த கன் எடுத்துட்டானா இங்க உள்ள எல்லாரையும் கொண்டுடுவான். சோ அவனை எப்படியும் அந்த கன்னை எடுக்க விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பக்கத்துல உள்ள ஒரு ஹீட்டர் ஒயர் எடுத்து அவங்க கழுத்தை நெரிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின், இந்த பக்கம் பார்த்தா அந்த லேடி டிடெக்டிவ் 2 பேருமே அந்த ஒயரை பிடிச்சி நல்லா டைட்டா இழுக்கிறாங்க. இதுல அவனால மூச்சிட முடியாம அவன் அங்கேயே இறந்து போகிறான். அப்படியே கட் பண்ணி அந்த சீஃப் ஆபீசர் இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னுமே நம்ம ஹீரோ எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியாது. அந்த டிடெக்டிவ் டி இருக்காருல அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா நம்ம கிம் அந்த குழந்தைகளை எங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான். சோ நீங்க 3 பேர் என்ன பண்றீங்கன்னா அந்த இடத்துக்கு இமிடியேட்டா போங்க, அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அந்த 3 போலீஸ் ஆபீசரையும் நம்ம டி அமுச்சு வச்சிடறாரு. அப்போ நம்ம சீஃப் ஆபீசரும் அந்த டிடெக்டிவ் டியும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க கண்ணாடி போட்டு ஒரு ஆள் முன்னாடி பார்த்தோம்ல அவரு அந்த ஆபீஸுக்கு வராரு. இவரு பேரு கென் கோட்டோ, இவரை நம்ம கென்னே கூப்பிடலாம். அப்போ நம்ம டிடெக்டிவ் டி சொல்றாரு வாங்க கென் கோட்டோ, நீங்க இங்க வருவீங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல, உட்காருங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் டி அந்த கென்னிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்படிங்க சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி அந்த சைக்கோவையும் அவனோட தம்பி யோசிக்கோவையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ அந்த சைக்கோ அவனோட தம்பிட்ட கேட்கிறான் இங்க எல்லாரும் பேசிக்கிற மாதிரி நீ தான் அந்த ஆபீசருக்கு நம்ம ஃபேமிலியை பத்தி தகவல் எல்லாம் கொடுத்தியா, அந்த ஆபீசருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது நீ தானா அப்படின்னு அந்த சைக்கோ அவன் தம்பிட்ட கேட்கிறான். அதுக்கு நம்ம யோசிக்கவும் கிடையவே கிடையாது, நான் அந்த ஆபீசருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை, நான் அந்த ஆபீசரை கடைசியா அந்த கரடியை வேட்டையாடும் போது தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த ஆபீசரை நான் பார்க்கவே கிடையாது, நான் சொல்றதை நம்பு அப்படின்னு அந்த தம்பியும் அவன்கிட்ட சொல்றான். அப்ப நம்ம சைக்கோவும் உன்னை பத்தி நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், நீ அந்த குகையில இருக்கும்போது நீ அதுங்களை தப்பிக்க வைக்க ட்ரை பண்ணியாமே அப்படின்னு அந்த சைக்கோ கேட்கிறான். ஆக்சுவலா அந்த கோடஸ்லோட எல்லாருமே அதுங்க இதுங்கன்னு சொல்றது அவங்க அடைச்சு வச்சிருக்க அந்த குழந்தைங்கள தான். அதை கேட்டுட்டு நம்ம யோசிக்க ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறான். இதுல இருந்தே அந்த சைக்கோ புரிஞ்சுக்கிறான் இந்த யோசிக்க அந்த குழந்தைங்களை தப்பிக்க வைக்க ட்ரை பண்றான் அப்படின்னு. அப்போ நம்ம யோசிக்க சொல்றாரு அங்க உள்ள குழந்தைங்கலாம் அவங்களுக்கு எப்படி ஆடு மாடுங்க மாதிரி தெரியுவாங்க, நான் அவங்கள எல்லாம் ஒரு மனுஷங்களை தான் பாக்குறேன், இங்க பாரு அங்க உள்ள குழந்தைங்களை எல்லாம் நீ எப்படி ஆடு மாடு மாதிரி பாக்குற, அவங்கள கொல்றதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது, அவங்கள கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு அவங்க அண்ணன்ட்ட அவன் சொல்றான். அப்ப அந்த சைக்கோவும் உன்னால பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படின்னு அந்த தம்பியை தள்ளி விட்டு போயிடுறான். அப்ப நம்ம யோசிக்க அவங்க அம்மாவோட போட்டோ பார்த்துட்டு நீங்க சொன்னது கரெக்ட் தாமா,
இப்பதான் உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா உங்களை மாதிரி என்னால இருக்க முடியல, என்னால அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அங்க புலம்பிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம சுமீராவை தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த சைக்கோக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆனா அவனோட ஃபோன் ரீச் ஆகல. சோ அதனால ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று சென்ட் பண்றாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த கூகோ வில்லேஜுக்கு வந்துட்டேன், நாளைக்கு நம்ம எப்பயுமே மீட் பண்ற இந்த இடத்துல நம்ம ரெண்டு தனியா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அந்த சைக்கோக்கு சென்ட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அங்க புதுசா வந்து அந்த கென் இருக்காருல, நானும் கனோ ஆபீசரும் 3 வருஷமா இந்த குழந்தைங்களை சாகடிக்கிறத பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்களால அதை தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த கென்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம டி அமுச்சு வச்ச அந்த 3 போலீஸ் ஆபீசரும் அந்த குகைக்கு போயிட்டு ரீச் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குகையில இப்ப யாருமே இல்ல, ஆனா இங்க யாரோ 2 பேர் சண்டை போடுறதுக்கான ரத்தக்கரையும் கால் தடமும் இருக்கு, இங்க ஒரு பிஸ்டலும் இருக்கு, இந்த பிஸ்டல் கண்டிப்பா நம்ம ஹீரோட தான் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர்லாம் சொல்றாங்க. அப்போ நம்ம டியும் சரி இப்ப இங்க உடனே வாங்க அப்படி சொல்லி சொல்றாரு. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்போ நம்ம கென் இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாத்தீங்களா இது ஒரு சேட்டலைட் போன், இந்த போனை வச்சு நம்ம எங்க வேணாலும் பேச முடியும், ஈவன் மவுண்டைன் மேல கூட நம்ம இந்த போனை வச்சு பேச முடியும். கண்ணா ஆபீசருக்கு கடைசியா ஒரு போன் கால் வந்திருக்கும்ல, அந்த போன் காலை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த போன் கால் பண்ணது நான் தான் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படி சொல்லி நம்ம காமிக்கிறாங்க. நம்ம கென்னு இங்க உள்ள மலையில மூச்சு வாங்க வாங்க ஏறிக்கிட்டு அந்த கண்ணா ஆபீசர் கூட தான் போன் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த குழந்தைங்களை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த மலைக்கடியில இருக்கிற ஒரு சின்ன குகையில தான் அந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கென்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம கனோ ஆபீசரும் சரி நான் உடனே அங்க கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கனோ ஆபீசரும் போயிருப்பாரு. அதுதான் நான் அவர்கிட்ட பேசின கடைசி வார்த்தை. அதுக்கப்புறம் அந்த கனோ ஆபீசரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம கென்னும் சொல்றாரு. அப்போ நம்ம டிடெக்டிவ் டி உங்களுக்கு இந்த கோட்டோஸோட ஃபேமிலில இருந்து வேற யாராச்சும் ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்னு நம்ம கென்னிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த கென்னும் எப்ப என்னோட ஒய்ஃப் ஏஎல் கோட்டோ இந்த கோட்டோஸோட ஃபேமிலியை விட்டு போனாலோ அதுல இருந்து இந்த கோட்டோஸோட ஃபேமிலி உள்ள எல்லாருமே என்கிட்ட நிறைய விஷயமா மறைக்க ஆரம்பிச்சாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே அந்த கின் கோட்டோட பிளான் படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நானும் என்னோட ஒய்ஃபும் அவங்க பேச்ச கேட்கிற மாதிரி இல்ல, அந்த கின் கோட்டோ எங்களை அவங்களோட வம்சாவளிகளை பெருக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, மத்தபடி அவங்க எங்களை ஒரு மனுஷங்களோட ட்ரீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம கென்னு அந்த டீட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம அங்கிளோட பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவங்க அவங்களோட அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் யாரு கூட போன் பேசுனதுக்கு அப்புறமா ஒரு 3 பேரை அங்க இருந்து அவசர அவசரமா கூட்டு போயிட்டு இருக்காரு. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இந்த ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த ஆளை தான் காமிக்கிறாங்க. அவரு அவங்க அம்மா கூட உட்கார்ந்துருக்காரு. அவங்க அம்மாவுக்கு லைட்டா உடம்பு சரியில்லை போல. அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, மன்னிச்சிருங்கம்மா, என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளான நிலைமை உருவானுச்சு, உங்களோட பிபி லெவல் ரொம்பவே ரோவா இருக்கு, சோ நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா, நம்ம அந்த குழந்தைகளை எப்படி விட முடியும், நம்ம அந்த குழந்தைகளை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வாய்க்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ திரும்பவும் அவங்களோட ஃபிளாஷ்பேக் கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் ஒரு இருட்டான இடத்துல தான் இருந்தேன். அந்த இடத்துக்கு எப்பயுமே சூரிய வெளிச்சமே வராது. ஆனா ஒரு நாள் அந்த கின் கோட்டோ வந்தாங்க. வந்து இன்னில இருந்து நீ தான் என்னோட பொண்ணு, உன் பேரு ஏஎல் கோட்டோ அப்படின்னு அந்த கின் கோட்டோ அவங்களோட ஃபேமிலி மெம்பரா என்ன சேர்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு தான் முறையா நான் ஒரு பர்சனே ஹக் பண்ணேன். அது வரையும் நான் சாப்பிடப்படுறதுக்காக வளர்க்கப்பட்டிருந்த ஒரு ஆடு மாடு மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த வித்தியாசமா ஒரு ஆள் இருப்பான்ல, ஒரு கிழவன், அந்த ஆள் மூலமா நான் ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டேன். அந்த குழந்தைக்கு அந்த கின் கோட்டோ கியோசிக்கேன்னு பேர் வச்சாங்க. அப்போ நம்ம எள்ளு பக்கத்துல அவங்களோட ஹஸ்பண்டான நம்ம கென்னு தான் இருக்காரு. ஆக்சுவலா இவர் தான் நம்ம எல்லோட ரியலான புருஷன். ஆனா இந்த கின் கோட்டோ அவங்களோட பிளட் லைன்ல இருந்து தான் அவங்களோட வாரிசு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிழவனை யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நம்ம கென்னை தான் காமிக்கிறாங்க. நம்ம கென்ன என்ன சொல்றாருன்னா, எங்க 2 பேருக்குமே நல்லாவே தெரியும் பிறந்த 2 குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. பக்கத்துல நம்ம ஃபாதர் தான் இருக்காரு. நம்ம ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, உங்களை அந்த ஆத்தோரமா பார்த்தேன், உங்களை பார்க்கும்போது நீங்க அன்கான்சியஸா இருந்தீங்க, நான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த ஃபாதர் நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. அப்ப அந்த ஃபாதர் சொல்றாரு, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல இந்த ஓட் ஃபெஸ்டிவல் அப்போ குழந்தைங்களை எல்லாம் பலி கொடுப்பாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும் மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக அவங்க குழந்தைங்களை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே அதுவா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஃபாதரும் ஆமா, அந்த ரிச்சுவல் நடந்து முடிஞ்ச இடமே இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஆயிரக்கணக்கில் அந்த குழந்தைங்களோட மண்டோடுங்க கிடக்கு. இங்க பாரு, நீ பாக்குறல இந்த பிளேஸ், இதுதான் வழிபாடு நடந்த அந்த இடம். ஒரு ஃபேமிலி மட்டும் இந்த ரிச்சுவல் நடக்கும் போது அங்க உள்ள பாடி எல்லாம் திருடுவாங்க அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அவங்க அதை திருடுவாங்க, திருடி அதை சாப்பிடுவாங்க கரெக்டா அப்படின்னு நம்ம ஃபாதர்ட்ட கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஃபாதரும், எனக்கு எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்லாம் தெரியாது, ஆனா கிம் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், அந்த குழந்தைங்களை எங்க அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அது சொன்னது யார் தெரியுமா அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த லேடி போலீஸ் ஆபீசரும் அந்த ஆல்டேன் தப்பிச்சு ஒரு சேஃபா ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு ட்ரக் இவங்க காரை வந்து மோதுது. சரி ஆக்சிடென்டால தான் மோதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
அந்த ட்ரக்குக்குள்ள இருந்து அந்த கோட்டஸோட ஃபேமிலியில உள்ள ஆளுங்கலாம் வர ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோயின், அவங்க குழந்தை, அப்புறம் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் 3 பேரையும் தூக்கி அந்த ட்ரக்ல போட்டுட்டு அவனுங்க இங்க இருந்து கிளம்புறானுங்க. இங்க இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you again.